ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ரசம். நல்ல இந்த மழை குளிர்காலத்துக்கு ஏத்தாப்பில் இருக்கும், நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே தக்காளி ரசத்துக்கு நல்ல பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணுங்கள், கரைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி கப்பு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் போடுங்க, அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குட்டி குட்டி மிளகாவாக இருந்ததுனால சேர்த்துருக்கேன். இது பல்ஸில் விட்டு தான் நம்ம அரைச்சிட்டு வரணும். ரொம்ப ஃபைனாக பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க. அப்படியே அந்த சீரகம் மிளகு எல்லாம் 1 2 மாதிரி நசுங்கினா போதும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டை தோல் எல்லாமே உரிக்கக்கூடாது, சும்மா மேலே உள்ள இதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 1.5 பூண்டு இருக்கும், சின்ன பூண்டு ஒரு 1.5 பூண்டு இருக்கும் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒரு பூண்டு இருந்தாலும் போதும் இந்த அளவுக்கு தக்காளி ரசத்துக்கு. அதையுமே இந்த மாதிரி பல்ஸில் விட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பூண்டு கூட பாருங்களேன், ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சாச்சு, சைடில் வச்சிடலாம். இப்போ தக்காளி கரைக்கணும். தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் உள்ள அந்த ஸ்ரிம் மாதிரி இருக்கும்ல, அந்த தண்டு மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ கொத்தமல்லி இலையும் அதே மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கல் உப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கரைக்க போகிறோம். இது கூட உங்களுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புளி பேஸ்ட் மாதிரி தான் இருக்குங்கிறதுனால அதை சேர்க்க மறந்துட்டு அது லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம். அதே மாதிரி பொறுமையாக கரைச்சிக்கோங்க. அதனால தான் நான் 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கரைச்சிடலாம். அதனால தான் சொன்னேன், தக்காளி ரசத்துக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்கணுன்னாலும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா. எனக்கு கை எரிச்சல் ஆகிடும் அது சேர்த்தா, அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்கலை. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா தூரெல்லாம் போடக்கூடாது, அது அதுலேயே தான் இருக்கணும். ஸோ நல்லா பிசைஞ்சு மட்டும் நான் விட்டுறேன். அவ்வளோதான், தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது கூட நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு புளி சேர்க்கலை. நீங்கள் ஃபஸ்ட்டே புளியும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள், நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புளி பேஸ்ட்டை லைட்டாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது தாளிப்பு மட்டும் இப்போ போடணும். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிங்க. உங்களுக்கு தக்காளி ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் போதும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மசாலாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரையெல்லாம் பண்ணிடக்கூடாது, அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஒன்ஸ் கிண்டி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி ரசம் கொதிக்க வைக்கணும். மற்ற ரசமாக இருந்துச்சு அப்படின்னா நுர கூடி வரும்போது உங்களுக்கு ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரசம் பொறுத்த அளவுக்கு 2 கொதி வரட்டும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் தக்காளி சேர்த்துருக்கோம். அப்புறம் உங்களுக்கு பச்சை வாசனை தான் வரும்.
இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2 கொதியாச்சும் வரட்டும். இப்போ தண்ணி பத்தல அப்படின்னா, நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரசம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து உப்பு வேணும் அப்படின்னா, நீங்க உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ பச்சை மிளகா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேர்க்கல அப்படிங்கிறதுனால, இப்போ வந்து நல்லா கீறிட்டு, இப்போ வந்து நான் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே இப்போ நீங்கள் மிளகு ரசம்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரசம்லாம் வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே அப்படி பொங்கி வந்தாலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ரசத்தோட ஸ்மெல் போகாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த தக்காளி ரசத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 2 கொதியாச்சும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை இருக்கும். அந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து கொதிக்க வச்சுக்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து தக்காளியை வேக வச்சுட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கரைச்சி சேர்ப்பாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பச்சை தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்ஸ் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுருங்க. அப்போ ஒன்று கூடி நல்லா உங்களுக்கு வந்து கொதிச்சு வரும். நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 சொட்டு வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றுனீங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே வந்து ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ரசத்தோட ஸ்மெல் வெளியில் போகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல வீடே கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.